முதல் முதல்ல நீங்க வந்து அரசியல் களத்துல இருந்து இந்த தேர்தலை சந்திக்கிறத நீங்க எப்படி நினைக்கிறீங்க? தேர்தல் முதலாக அரசியல் களத்திலன்னு தேர்தலில் இன்னைக்கு நான் வேட்பாளராக போட்டியிடுவது தான் முதல் முறை. ஆனா தேர்தலை பார்த்திருக்கிறது பல முறை. எனக்கு திருமணம் ஆனதுலேருந்தே நான் எங்க வீட்டில் தேர்தலை பார்த்திருக்கிறேன். எங்க தாத்தா அண்ணன் இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருந்திருக்காது. அவரு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், கட்சி கொறடாவாக இருந்தவர். அதனால அவர் தேர்தலில் ஜெயிச்சு வரும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் சின்ன பொண்ணா இருந்திருப்பேன். ஆனா என்னுடைய தந்தை தேர்தலில் பெரியவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து தேர்தலில் பல முறை நின்றிருக்கிறாரு. அவர் 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிச்சாரு. அதனால அவர் எப்படி வருவாரு எப்படி அதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி அவர்களும் பாத்தீங்கன்னா தேர்தலில் நின்று களம் கண்டு நிறைய சாதனைகளை படித்தவர். அதே போல அவர் இதே தருமபுரியிலே தொகுதியில் நின்று தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர். நான் எல்லாமே வெற்றி தோல்வி என்பது இரண்டுமே ஒன்றாக தான் நம்ம கருதணும். வெற்றி அடைஞ்சுன்னா அது சந்தோஷம்தான். அதனால நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நம்ம நிறைய விஷயங்களை எளிதா செய்திருக்க முடியும். இப்ப எல்லாமே போராட்டம் பண்ணி செய்கிற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? முன்னாடினா நம்ம வெற்றி இருந்ததுன்னா நம்ம போய் கேட்டு உரிமையா கேட்டு எந்த விஷயத்தையும் பெறலாம். இன்னைக்கு வந்து அந்த போராட்டம் செய்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடிய அந்த நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதனால வெற்றி வாய்ப்பை நான் வந்து நிறைய முறை பார்த்திருக்கிறேன், தோல்வியும் பார்த்திருக்கிறேன். அது வந்து ஒன்னும் நம்ம தலைக்கு ஏறக்கூடாது அப்படின்றதையும் நாங்க தெளிவா இருக்கிறோம். இருந்தாலும் நிறைய உழைப்பை கொடுக்க வேண்டும் என்பதுல உறுதியாக இருக்கிறேன். அந்த பாடம் தான் மருத்துவரையா எங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்கிறார், கடின உழைப்பு. வாக்காளர்கள் மேல உங்களை வந்து வெற்றி பண்ண ஆர்வத்தோடு உங்களை வாக்கு ஒரு கருத்து ஏமாற்றத்தை குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்துல இந்த தொழில் வந்து அவங்களால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனவழியா இருக்கும். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த எனக்கு வந்து வாக்களித்த மாம்பழம் சின்னத்திற்காகவும் ஐயாவுக்காகவும் மருத்துவர் அன்புமணி அவர்களுக்காகவும் தோழமை கட்சிகளுக்காகவும் மற்றும் வேட்பாளர் ஒரு நல்ல பெண்ணு, இந்த அம்மா நல்லா வந்தா செய்வாங்கன்னு நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்களித்தாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக என்னைக்குமே நான் உழைக்க தயாரா இருக்கிறேன். இப்பயும் வருவேன், என்னைக்கும் வருவேன். நீங்களாம் என்னுடைய மனதில் நீங்க இடம் பிடிச்சிருக்கிறீங்க. நான் வந்து உங்களை வாக்காளர்களாகவோ இல்ல வெறும் ஓட்டு போட்ட வாக்காளர்களா பார்க்கவே இல்லை. நான் அப்பயே சொன்னேன், என்னுடைய தருமபுரி ஜனங்கள் வந்து என்னுடைய சகோதரர்களாகவும் சகோதரிகளாக தான் நான் பாக்குறேன். அப்படி இருக்கும்பொழுது அவங்கள நான் என்னைக்கும் மறந்துடவும் மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். எப்பயுமே நான் வந்துட்டு இருப்பேன். அவங்களுக்காக என் உழைப்பு எப்பயுமே கிடைத்து கொடுத்து தருமபுரியை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய வீடாக தான், தாய் வீடாகவும் நான் வந்த வீடாகவும் தான் நான் நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக நான் இங்க என்னுடைய மக்களுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பா செய்து கொண்டுதான் இருக்கேன். தமிழகத்துல ஒட்டுமொத்தமாக திமுகவே வந்து பாத்தீங்கன்னா தொகுதிகளை வந்து கைப்பற்றி இருக்கு. இந்த சூழல வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இப்போ இவங்களுக்கு வந்து எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் வந்து நீங்க எப்படி உங்களுடைய களம் எப்படி இருக்கும்? இப்போ எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க இல்லையா தேர்தலில், அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றணும். அதுதான் நியாயம் இல்லையா? இந்த தருமபுரி தொகுதி வரைக்கும் தண்ணி கொண்டு வரன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. வந்தவங்க அத்தனை பேரும் அந்த தண்ணி அவங்க கொண்டு வரணும். தருமபுரிக்கு தண்ணி தானே கேட்கறாங்க. தருமபுரி மக்கள் என்ன கேட்கறாங்க? குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், விவசாயத்துக்கு தண்ணி வேணும்னு கேட்கறாங்க. வேலை இல்லைன்றாங்க. அதையெல்லாம் அவங்க கொண்டு வரணும். அதை கொண்டு வரதுக்கு எல்லாரும் வந்து வாக்குறுதியை மேடைக்கு மேடை சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்க தண்ணி கொண்டு வரோம், நாங்க தண்ணி கொண்டு வரோம். அந்த தண்ணியை கண்டிப்பா கொண்டு வரணும். கொண்டு வந்தா சந்தோஷம்தான், கொண்டு வரணுமே, கொண்டு வரட்டும்.